கல்யாணத்துக்கு முன்ன என் புள்ள ஹீரோ ஹீரோ ஹீரோ. இப்ப இல்ல சார். தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. இப்ப என்ன? இப்போ அவரு இப்போ 2 புள்ளிக்கு அப்பா. சும்மா ஜோக் ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல. அதுக்கு முன்ன என் புள்ள எனக்கு செல்லம். இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு அவரு. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. இப்ப என்னன்னு சொல்ல வர மாட்டேங்குது, மனசு அப்படியே உள்ள பசிக்குது. அப்படியெல்லாம் இல்ல, ஹீரோன்னு வந்தது, ஹீரோன்னு சொல்ல முடியல. ஏன்னா செல்ல புள்ளைங்க இல்லீங்களா. கல்யாணத்துக்கு முன்ன நாங்க தான் அவனுக்கு வேலை செஞ்சோம். இப்ப அவங்க பொண்டாட்டி எழுப்புறதுல இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. காலையில 6 மணிக்கு வேலைக்கு போவாரு அவரு. வேலைக்கு போகும்போது ஒய்ஃப் தூங்கிட்டு இருப்பாங்களா? ஆமா. சாப்பாடுலாம் எப்படி? காலையில எல்லாம் ஒட்டில் தான். இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அவரு கல்யாணம் ஆயில இருந்து ஒட்டில் தான். எந்த ஊர்மா நீங்க? பெங்களூர் சார். பெங்களூர். அதான். டேய் காசி, நீயுமாடா? சுடு தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்ல. நானும் செய்யறதில்ல. ஏன் செய்யணும்? பொண்டாட்டி வேணும், நீ கல்யாணம் பண்ணிக்கின. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. நாங்க பார்த்த பொண்ணு விட்டுட்டு உன் இஷ்டமாவே நீ கல்யாணம் பண்ணு வந்த அன்பையே. சொல்றேன் அக்கியாச்சா என்ன வன்மம் எங்களுக்கு என்ன இது? என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? நீங்க ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க. ஆமா சார், நான் கீழே இருக்கிறேன், அவங்க மேல இருக்கேன். ஓகே. எந்த ஜாதியில பிறந்தது முக்கியம் இல்ல, என்ன சாதிக்கு பிறந்தது. ஆனாலும் பையன் போற பார்த்து அப்படியே உட்காந்துப்பீங்க. அப்படியே பார்த்து நான் காணுவேன். ஏன்பா சாப்பிட்டியா அப்படின்னு. ஆனா இந்த அம்மா பாக்கும்போது இந்த சீரியல்ல வர வில்லி மாதிரி மாட்டினடா பம்பர கட்ட மண்டையா அப்படிங்க மாதிரி இருக்கு. என்ன எதுவுமே தெரியாம நொப்படியாங்கற. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன் சார். ஆனா அது லவ் பண்ணிருந்து தப்பு இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், லவ் பண்ணிட்டேன், அனுபவிக்கணும் இல்லீங்களா, அதுக்கு தான் அனுபவிச்சுக்கிறேன் சார். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல. ரொம்ப எரிச்சலா இருக்கு. அன்பை ராஜா, அன்பையே உன்ன இருக்குது இல்ல. எல்லாருமே கோமாளி விடுவாங்க, இன்னைக்கு தான் உண்மையான கோமாளியா இருக்கேன். சூப்பர் சூப்பர். இந்த வாரம் சாக்ஸ் கஸ்குனா அடுத்த வாரம் தான் கஸ்கி வைக்குவா. ஒய்ஃப் சொல்ல வேண்டியது ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் தேவைப்படுது, நீங்க பண்ண வேண்டியதுன்னு சொல்லலாம். ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் உனக்கு எனக்கு ஆகல, பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிருச்சு. நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. பண்ணி சொல்லலாம். பெப்பர் போட்டு இருந்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இப்போ அவங்க இஷ்டமா தானே போட்டுக்கினாங்க. சுகரும் போட முடியல, பெப்பரும் போட முடியல, அப்படியே இப்படியே இருக்கிறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? சரி, இருந்தாலும் உங்க பையன் சொல்றான், நீங்க தான் உங்க மருமகளுக்கு புத்திமதி சொல்லி இப்படி இருக்காதுமா, ஃபேமிலி இப்படிதான் இருக்கும், நீ ரன் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இதெல்லாம் சொல்லலாம் தானே சார். இங்க ஒத்துன்னு போயிடுவாங்க, மேல போயிட்டு அவர் படுக்கணும் இல்லையா அங்க தலை வச்சு. விடுவாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்றது? தலைக்காணிக்குள்ள பூரா ஏறிடும் காதுல. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. தண்ணின்னு இப்ப கேட்டா ஒரு 1/2 hour விட்டு வரும். அந்த கேஸ் ஸ்லோல எரிஞ்சு நிற்கும். எங்கம்மா தண்ணி? அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க கூடாதுன்னா இராத்த சூடா இருக்குது. அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். அதே வார்த்தை ஏன்ட்ட சொல்லி இருக்கட்டும். என் புள்ளிக்கு அங்கே நின்று தண்ணி சூடு பண்ணி ஆத்தி எட்டுன்னு வந்து புள்ள கையில ஒப்படுவேன். ஏன்னா நம்ம தாய். அவ்வளவுதான். என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். அம்மாவோட கவனிப்பு சிறப்பா இருக்கா, மனைவியோட கவனிப்பு சிறப்பா இருக்கா? நல்ல கொஸ்டின் சார். ஆனா என்னால ஆன்சர் பண்ண முடியாது சார். அடுத்த கேள்வி எப்படி சார் பதில் சொல்ல முடியும், சொல்லுங்க சார். பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா தங்கச்சி இருந்தாங்க, அவங்க எல்லாரும் நல்லா என்ன பாத்துக்கினாங்க சார். கல்யாணம் ஆயிட்டு மேல் கூட கொஞ்சம் பாத்துக்கிறாங்க, ஆனா அம்மா மாதிரி பாத்துக்க மாட்டாங்க சார். அம்மா தான் சார். பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உங்களை கேட்டு தர்ம சங்கடம் படுத்த மாட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. என்னடா இன்னும் போன காணுமே, போன வெளியே இருக்கிறமா? எங்கடா போய்க்கிற வெளியே? அத்தா சாப்பிட்டு போய்க்கிறமா? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. யார் போய்க்கிறா? மச்சன்ச்சி நானே என் பிள்ளைங்க போய்க்கிறமா? இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. என்ன ஒரு தங்கச்சி வீட்டுல இருக்குது, ஒரு அம்மா இருக்கிற, ஒரு வார்த்தை சொன்னியா? வண்டியில இடம் பார்த்தலமா, நாங்க மட்டும் போயிட்டு வந்துட்டோம். நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்கிறீங்களா? நல்லா எகத்தால முடிச்சா அவ்வளவுதான் பாருங்க. வண்டியில இடம் பத்தலன்னு சொல்றது இல்லையா? மச்சினிச்சியை கூட்டு போற அளவுக்கு வண்டியில இடம் இருக்கு, அம்மாவை கூட்டு போய் இடம் இல்லையா? அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம், வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர். இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூளை விளங்காம போயிருக்கணும். இன்னும் 2 போனா தெரியல. மாசம் ஒரு முறை உங்களை தியேட்டருக்கோ பீச்சுக்கோ கூட்டு போனா ஓகேவா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களாமா? அவ்வளவுதானே, சிம்பிளா? ஆமா சார். I didn't expect this from you. ஒரு நாள் கூட ஃபோனே பண்ண மாட்டேன், நான் தான் சார் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன் சார், ஒரு பொண்ணாடி தான் போடுவேன், எனக்கு போட மாட்டேன் சார்.
தோணல, எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே? நான் தினமும் என் பிள்ளைக்கு தான் சர்ச்சு போடுவேன். நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. அவங்க குறைந்தபட்ச ஆசை ஒரு ஃபோன் பண்ணணும், கொஞ்சம் அன்பா பேசணும், அக்கறையா பேசணும், கனிவா பேசணுங்கிறது அவங்களோட ஆசையா இருக்கு. அவங்க பெரிய ஆசை தான் சொல்லுவாங்க நினைச்சேன். ரொம்ப சிம்பிளா தான் சொல்றாங்க. தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. பேசியா நான் போன் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் சார், அதான் ரீசனு. யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். கால் பேசுறது, பிசினஸ் ஒர்க் அந்த மாதிரி தான் நான் மொபைல் அதிகமா பேசுவேன். இவரோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. இனிமே நான் பேசுறேன் சார். போன் எவ்வி டைம் கையில வச்சிருப்பான் சார். போன் கையில ஆனா இது ஒரு பதில் சொல்றாப்ல பாருங்களேன். போன் இல்ல, அவர் சொல்றதுல அவருக்கே மனசு கூசுது. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம். ஆனா ஏதாவது ஒரு காரணத்துல இப்படியாப்பா காரணம் சொல்றது. It's a fun, thrill,